அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா கஹ்ஃபுடைய 100 படிப்பினைகளை பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய ஒரு தொடராக சூரா கஹ்ஃப் 18வது அத்தியாயம் அல் குர்ஆனில் ரொம்ப முக்கியமான ஒரு அழகான ஒரு சூரா. மேலும் அதிக படிப்பினைகளை தரக்கூடிய ஒரு சூறாவாக அது இருக்கிறது. மெயினாக நம்ம முதலாவது படிப்பினையாக நம்ம பார்ப்போம். தஜ்ஜாலுடைய ஃபித்னாலேருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. இதற்கு விளக்கம் நிறைய உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படி என்றால், இந்த குர்ஆனுடைய இந்த சூரா கஹ்ஃபுடைய முதலாவது, அதாவது முக்கியமான 4 வரலாறுகள் இதில் சொல்லப்படுது. குகைவாசிகள் வரலாறு, தோட்டக்காரர்களுடைய வரலாறு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது துல்கர்னைன் அவங்களுடைய வரலாறு, அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க. இந்த வரலாறுகள் சொல்லப்படுது. இது எல்லாமே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வரலாறில் இல்முடைய ஃபித்னாவை பற்றி அங்கே பேசப்படுது. துல்கர்னைனுடைய சம்பவத்தில் பணத்துடைய ஃபித்னாவை பற்றி, பொசிஷன் பதவியுடைய ஃபித்னாவை பற்றி சொல்லப்படுகிறது. மேலும் அந்த அந்த 2 நண்பர்கள் தோட்டத்தில் நடந்த அந்த விஷயங்கள், அது பணத்துடைய ஃபித்னானால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பேசுகிறது. மேலும் முதலாவது ஈமானில் ஏற்படக்கூடிய ஃபித்னாவை பேசுகிறது, அந்த குகைவாசிகளுடைய சம்பவம். இப்படி 4 ஃபித்னாவை பற்றி இந்த சூறாக்கள் பேசுகிறது. மேலும் அதிலிருந்து எப்படி அவங்க தப்பித்து கொள்ளணும் என்ற படிப்பினைகள் நமக்கு இதில் கிடைக்குது. அதனால் இந்த ஃபித்னாக்கள்லேருந்து தப்பிக்க துன்யாவுடைய மெயினான 4 ஃபித்னாக்கள்லேருந்து தப்பிக்கக்கூடிய வழியை இந்த சூறா சொல்கிறதுனால தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்தும் தப்பிப்பதற்கு ஒரு முக்கிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று இந்த சூறா சொல்லப்படுது. ஸோ மெயினான இந்த விஷயங்கள். அடுத்து 5வது படிப்பினையாக நீங்கள் பார்த்தீங்க என்றால், உலகமே உங்களை எதிர்த்தாலும் சரி, உங்களுடைய கம்யூனிட்டி உங்களை ஏற்றுக்கலைனாலும் சரி, ஈமானில் உறுதியாக இருப்பது எப்படி என்பதை இந்த சூறாவுடைய அடுத்த 5வது படிப்பினையாக நம்ம பார்க்கணும். அடுத்த 6வது படிப்பினையாக சபுர். இந்த விஷயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போகிறாங்க மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வதற்காக. அப்போ எந்த அளவுக்கு அவங்க சபுராக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த சபுரை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாத விஷயங்களில் அவங்க இந்த விஷயத்தில் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சபுரையும் அல்லாஹ்வுடைய பிளானை முழுமையாக நம்புறதையும் இதையும் கற்றுக் கொடுக்குறாங்க. மேலும் அடுத்த ஒரு 7வது படிப்பினையாக அந்த தோட்டக்காரர்கள் 2 மனிதர்களை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த விஷயத்தில் பெருமை அடிப்பது, தற்பெருமை கொள்வதுடைய அபாயகரமான விஷயங்களை இதில் சொல்லப்படுது. இப்போ பெருமை கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன விஷயங்கள் என்ற படிப்பினைகள் இதில் நம்ம இருக்கிறது. ஸோ பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில். பணிவு இருந்தால் தான் அல்லாஹ் உயர்த்துவான். அடுத்த 8வது படிப்பினையாக இல்முடைய முக்கியத்துவம். பாருங்கள், இல்மை படிக்கிறதுக்காக ஒரு நபி ஒரு இன்னொரு அல்லாஹ்வால் அருள் வழங்கப்பட்ட ஒரு நபரிடம் போய் அந்த கல்வியை படிக்கிறாரு, கடல் கடந்து போகிறாரு. ஸோ இப்போ இல்முடைய முக்கியத்துவம், இல்மை படிப்பதற்கு நம்ம எல்லாரும் போக வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தை ஊட்டக்கூடிய சூறாவாக இது இருக்குது. அடுத்து 9வது படிப்பினையாக மறுமை நாளில் எல்லாரும் அல்லாஹ்வின் முன்னாடி நிற்க வைக்கப்படுவாங்க, கேள்வி கேட்கப்படுவாங்க என்பதை இந்த தோட்டக்காரர்களுடைய அந்த தோட்டம் தொடர்பான வரலாறில் இது நமக்கு படிப்பினையாக கிடைக்கிறது. அடுத்து 10வது படிப்பினையாக இந்த குகைவாசிகள் சம்பவத்தில் வாழ்க்கை எவ்வளோ சுருக்கமானது, ரொம்ப ரொம்ப ஷார்ட்டானது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். எத்தனை வருடங்கள் அவங்க தூங்கினாங்க, ஆனால் அது சிறிய தூக்கம் போல தான் அவங்களுக்கு இருந்தது. அதுபோல் தான் இந்த துன்யாவும். நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருப்போம், உடனே நமக்கு மவுத்து வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒரு 11வது படிப்பினையாக அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவது. பாருங்கள், அதுவாக செய்தாங்க, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினாங்க அந்த குகைவாசிகள். அல்லாஹ் அவங்கள பாதுகாத்தான். அடுத்ததாக பொருளாதாரம் ஒரு மனிதனை பெருமை அடிக்க செய்யும். அதிக பொருளாதாரம் அது இறுதியில் அவனுக்கு ஒரு பேரழிவை தரும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக அவர்கள் இளைஞர்களாக இருந்தாங்க அந்த குகைவாசிகள். ஸோ இளைஞர்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்தில் உறுதியாக இருக்கணும் என்பது இளைஞர்களுக்கு ஒரு முக்கிய பூஸ்டப்பாக இந்த சூறா இருக்கிறது. அடுத்த ஒரு படிப்பினையாக தக்வா எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இந்த சூறா அதிகமாக காட்டுகிறது. தக்வாவோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல் தொடர்பாக இந்த சூறா அதிகமாக பேசுகிறது. முக்கியமாக துல்கர்னைன் அவங்களுடைய வரலாறு படிக்கும்போது அல்லாஹ்வுக்கு எவ்வளோ நன்றியுடைய ஒரு அடியானாக அவர் இருந்தார் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். மேலும் மக்களுக்கு இஹ்சான் செய்யக்கூடியவராக இருந்தார், உதவக்கூடியவராக இருந்தார் என்ற படிப்பினையும் நம்ம அதில் கிடைக்குது. யாஜூஜ் மாஜூஜோடைய
தொல்லையிலேருந்து அவங்கள பாதுகாத்தாங்க. அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினையாக இந்த சூறாவில் யார் ஒருத்தவங்க துன்யாவோடு, அது அஹ்லு துன்யாவை அதிகம் தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அவருக்கு வெற்றி கிடைக்காது என்பதை இந்த சூறா கிடைக்குது. துன்யா என்று எப்போதும் இருக்கக்கூடாது என்பதை இந்த சூறா சொல்லி காட்டுது. அந்த துன்யாவுடைய அந்த அதிகமான மோகம் அவரை மறுமையை விட்டும் திருப்பி விட்டது. இன்று பார்க்கலாம் நிறைய பேர் அதாவது உண்பதற்கு வேலைக்கு போகிற காலம் போய்விட்டு வேலைக்கு போகிறதே உண்பதற்கு தான் என்று ஆகிவிட்டது. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக இந்த சூறாவுடைய படிப்பினையாக இக்கட்டான நேரத்தில் வந்து அந்த குகைவாசிகள் அல்லாஹ்விடம் இஸ்திகாசா உதவி கேட்டாங்க. அல்லாஹ் உடனே அவங்களுக்கு உதவக்கூடியவனாக இருந்தான். இப்படி தான் தக்வாவும் ஈமானும் உடையவர்களுக்கு அல்லாஹ் எப்போதும் உதவி கொண்டே இருப்பான் என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக நம்ம தெரிவு என்ன அப்படின்றால் அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்றத, அல்லாஹ்வை மீறி எதுவுமே நடக்காது என்பது இந்த குகைவாசிகள் சம்பவத்திலையும் அந்த தோட்டம் தொடர்பான சம்பவத்திலையும் நமக்கு கிடைக்கிது. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக என்ன பார்க்கலாம் அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய அதாவது ரஹ்மத்தில், கருணையில் ஒருபோதும் நம்ம நம்பிக்கை இழந்தவங்களாக ஆகிவிடக்கூடாது என்பதை இந்த குகைவாசிகள் சம்பவம் சொல்லுகிறது. ஏன்னா அவ்வளோ சிரமத்துக்கு நடுவிலையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவங்க கேட்டாங்க. மில்லதுன்க ரஹ்மா என்று அல்லாஹ் வந்து அந்த ரஹ்மத்தை அவர்களுக்கு காட்டினா, அவளை எந்த அளவுக்கு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணால் அந்த குகையில் அப்படின்றது நம்ம அந்த சூறா படிக்கும்போது நமக்கு நிறைய படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், புரட்டி போடுவது, அவர்களை வந்து வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் அல்லாஹ் வந்து படுக்க வச்சா. இன்றைக்கி பார்க்கலாம் மெடிக்கல் ஃபீல்டில் டெக்யூபிடிஸ் அல்சர் என்று சொல்லுவாங்க. ஒரு பேஷண்ட் வந்து படுத்துக்கொண்டே இருந்தார் என்றால் முதுகெல்லாம் அல்சர் ஆன மாரி அப்படியே அரிச்சு போய்விடும். பேஷண்ட் இந்த பக்கம் திருப்பி போடணும், அந்த பக்கம் திருப்பி போடணும். இதற்கு இந்த சூறாவில் ஒரு படிப்பினை கிடைக்குது. அவர்களை அல்லாஹ் வந்து வலதுபுறமும் இடதுபுறமும் திருப்பி கொண்டே இருந்தான், அவர்களுடைய உடல் வந்து வீணாகாத வரை. அடுத்தது அல்லாஹ் வந்து மறுமை நாளில் எழுப்புவான் அப்படின்ற படிப்பினை இதிலேருந்து கிடைக்கிது. ஏன்னா அந்த ராஜாவும் அந்த மக்களும் வந்து என்ன மறுத்தாங்கன்னா, மறுமை என்றே ஒன்று இல்லை, அல்லாஹ் வந்து உயிர்ப்பித்து எழுப்ப மாட்டான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அல்லாஹ் வந்து இத்தனை வருடங்கள் கழித்து, ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட வருடங்கள் கழித்து அவங்களை எழுப்புறான். இதிலேருந்து அல்லாஹ் நிச்சயமாக மறுமையில் எல்லாரும் எழுப்பி கேள்வி கணக்கு கேட்பான் என்பது இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கிய படிப்பணியாக இருக்குது. இந்த துன்யாவில் அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டான், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தணுன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிச்சயமாக இல்லை. இந்த துன்யாவில் எல்லாமே கொடுக்கப்பட்டுட்டா அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்பதற்கான அடையாளம் அது இல்லை என்பதை வந்து இந்த சூறா சொல்லுகிறது. ஏன்னா நிறைய பேருடைய வசதியுடைய உள்ளம் என்னென்னா, அல்லாஹ் வந்து இந்த துன்யாவில் என்னை வந்து கண்ணியப்படுத்திட்டான், மறுமையில் இழிவுபடுத்த மாட்டான் என்று வருகிறது. ஸோ இந்த தாட் வந்து ஒரு தவறான தாட். அல்லாஹ் யாருக்கு வந்து கல்வியும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கும் கொடுத்துட்டானோ அவங்க தான் வந்து அல்லாஹ் வந்து அவங்கள தான் பொருந்தி கொண்டான் என்பது அர்த்தமே தவிர, துன்யாவுடைய அழகு அலங்காரங்கள் ஒருத்தருக்கு வழங்கப்பட்டுட்டால் அவர் வந்து வெற்றியில் இருக்கார் என்பது அதற்கான அடையாளம் இல்லை அப்படின்றது, அல்லாஹ்வுடைய ரிதா அதில் இருக்குது அப்படின்ற முழுமையாக நம்புறது தவறான ஒரு தாட் என்பது இந்த சூறா சொல்லி காட்டுது. சூறா கஹஃபில் பார்க்கலாம், அந்த குகைவாசிகள் சம்பவத்தில் எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஜெனரஸாக இருக்கணும், ஏழைகளை பார்க்கணும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது. அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினையாக நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் வந்து இந்த ஃப்ரீ வில் அப்படின்றத கொடுத்துருக்குறான் மனிதர்களுக்கு. அவர்கள் சுயமாக செய்யக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்றதை இந்த தோட்டக்காரர்கள் சம்பவத்தில் நம்ம பார்க்கலாம். சூரா கஹஃபில் அவர்கள் நன்மை செய்யவும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, தீமை செய்யவும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நன்மை செய்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், தீமை செய்தால் அவர்களுக்கு நரகம் கிடைக்கும். மனிதன் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்வு உரிமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நம்ம இதை பார்க்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினையாக சூரத்துல் கஹ்ஃபில் பார்க்கும்போது பார்க்கலாம், நிறைய பேர் மெட்டீரியலிசம் இந்த தாட்டில் இருக்காங்க. பொருள் முதவாதம், எல்லாமே மெட்டீரியல் சொல்லி அதன் பின்னாடி ஓடக்கூடிய மக்களாக இருக்குது. இன்றைய காலத்தில் ஃபித்னாவாக இந்த மெட்டீரியலிசம் கான்செப்ட் என்பது இருக்குது. இதை முறியடிக்கும் விதமாக சூரத்துல் கஹ்ஃப் வந்து மெட்டீரியலிசம் கான்செப்டை உடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை இதில் இருக்குது. மறுமை தான் முக்கியம், இந்த துன்யாவோ அதன் அலங்காரங்களும் முக்கியம் இல்லை என்பது இந்த சூறா சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்த முக்கிய படிப்பினையாக இந்த சூறாவில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால், யார் இஸ்திகாமத்தோடு மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று இந்த வாக்குறுதிகள் இந்த சூறாவில் அதிகமாக புலப்படுது. நல்ல மக்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இந்த செய்தி இருக்குது. மேலும் சதக்கா கொடுப்பதின் முக்கியத்துவங்கள் வந்து இந்த சூறாலேருந்து நமக்கு
செய்தி கிடைக்கிறது நம்மளுடைய செல்வத்தை சுத்தப்படுத்துவதற்கு. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக இந்த துன்யாவுடைய அழகு அலங்காரங்கள் செல்வங்கள் எல்லாம் உடனடியாக மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, நிலையாக இருப்பது அல்ல, மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் அதில் நம்மளுடைய உள்ளம் தங்கிவிடக்கூடாது. என்றுமே மாறாத நிலையாக இருக்கக்கூடிய அல்லாவிடம்தான் நம்மளுடைய உள்ளம் தால்லுக்காக இருக்கணுமே தவிர இந்த துன்யாவுடைய விஷயங்களில் தால்லுக்காக இருக்கக்கூடாது, கனெக்டடாக இருக்கக்கூடாது என்பது இந்த சூறாவுடைய படிப்பினையாக இருக்குது. அடுத்தது தக்வா ஓடு இருப்பது, நல்ல சாலிகான மனிதனாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தை விட பதவியை விட என்பது இந்த தோட்டம் தொடர்பான சம்பவத்தில் சூரத்துல் கஹ்ஃபில் எனக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த நண்பர் ஒரு தக்வாவுடைய ஒரு நபராக இருக்கிறார், சாலிகான நபராக இருக்கிறார். ஆனால் அந்த பணக்கார நண்பர் செல்வத்தால் துன்யாவுடைய ஆசையால் தக்குவா தான் பிரதானமே தவிர உலகத்துடைய அழகு அலங்காரங்கள் பொருளாதாரங்கள் இல்லை என்பது இந்த சூறாவுடைய முக்கிய படிப்பினையாக நமக்கு கிடைக்கிது. அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினையாக இந்த சூறாவிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாவுக்கு மாறு செய்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இந்த சூறாவின் மூலமாக நமக்கு புலப்படுகிறது. அல்லாவுக்கு மாறு செய்ததால் அவருடைய துன்யாவுடைய அனைத்தும் அழிந்து விட்டது, மறுமையில் அவருக்கு ஒன்றும் இல்லை என்பது இந்த சூறாவிலேருந்து நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்குது. இன்னும் நிறைய படிப்பினைகள் இதில் பொதிந்து இருக்குது. இந்த சூறாவை நம்ம விரிவாக படிக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். இது குர்ஆனுடைய நடு சூறாவாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த சூறா ஃபாத்திஹா ஆரம்பிக்கிற மாதிரியே சூறா அல்ஹம்துலில்லாஹி லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் என்று ஆரம்பிக்கிறது. ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த ரிலேஷன் நம்ம பார்க்கலாம். அடுத்து பிள்ளைகள்